ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணோம்னா, பேங்க்கில் எப்படி நம்ம வந்து பணம் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் கேஷ் வித்ட்ராவல் ஸ்லிப்னு இருக்கும். இந்த ஃபார்ம் தான் எல்லா பேங்க்லேயுமே இந்த மெத்தடில் தான் இருக்கும். பணம் எடுக்கிற ஜலான் இது நிறைய பேருக்கு என்னென்னு பார்த்தோம்னா, எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. இன்னொரையும் பேங்க் போய்ட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து நம்ம ஃபில் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி நம்மளே ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேர் ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இனி அவங்களே ஃபில் பண்ணுறது மாதிரி, நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா பேங்க்லேயுமே இந்த மெத்தடில் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஆப்ஷனாக இருக்கும். இதில் என்ன பண்ணால் பேங்கோட நேம் தான் மாறி இருக்கும். மற்றபடி நம்ம அந்த சொல்கிற எல்லாமே ஒரே மெத்தடில் தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி மேலும் உங்களுக்கு வீடியோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா அந்த வீடியோ எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இது பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியாவோட கேஷ் வித்ட்ராவல் ஜலான் தான். இது கேஷ் வித்ட்ராவல் ஸ்லிப்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இன்றைக்கி தான் பணம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்றைக்கி டேட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி டேட்டு 12 அதன் பிறகு ஒரு டேஷ் விடலாம், ஸ்லாஷ் போடலாம். மந்த்தை அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எது தெரியல 2025 எந்த வருஷமோ அந்த வருஷத்தை ஃபில் பண்ணணும். இப்போ 20 போட்டிருக்கேன், நம்ம 25 மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இப்போ 2025 நம்ம டேட்டு இன்றைக்கி தான் பணம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பே டு செல்ஃப் யூஸ் சம் ஆஃப் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம். இந்த இடத்துல பேரை எழுதிடுவாங்க. இப்போ யார் பணம் எடுக்க போகிறோமோ அவங்களோட பேரை இதில் ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, எவ்வளவு நம்ம பணம் எடுக்க போகிறோம் அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வார்த்தையால் எழுத போகிறோம். இப்போ வேர்ட்ஸால் இதில் எழுதணும், அவ்வளோதான். இந்த டேஷில் பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ பணம் எடுக்க போகிறோமோ அதை இந்த டேஷில் அப்படி எழுதணும். இப்போ டேஷ் இது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பணம் எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு 5000 எடுக்க போகிறேன், 5000. இப்போ இந்த பாக்ஸில் 5000 நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 5000 ஃபில் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ நான் 5000 எடுக்க போகிறேன். இப்போ 5000 தமிழில் வேணுமா எழுதலாம், இங்கிலீஷில் வேணுமா எழுதலாம். இப்போ நான் தமிழில் 5000 ரூபாய் மட்டும் அப்படின்னு எழுதினா போதும். இப்போ நான் இங்கிலீஷில் 5000 only 5000 ஒன்லின்னு மட்டும் போட்டால் போதும். இப்போ பெரிய அமௌண்ட் எடுக்கிறோம்னா, இப்போ பேங்கில் பொதுவாக 75,000 1,00,000 80,000க்கு மேலே எடுக்க முடியாது இந்த ஜலானில். அதுக்கப்புறம் செக்கில் தான் எடுக்க சொல்லுவாங்க, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் ஒரு 80,000 அவ்வளோக்கு கீழே தான் எடுக்கலாம். ஒவ்வொரு பேங்கில் 1,00,000 வரையும் கொடுப்பாங்க. இப்போ 2025 இப்போ பெரும்பாலும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு 80,000 வரையும் இந்த செக் ஜலானில் எடுக்க முடியும். இந்த கேஷ் வித்ட்ராவல் ஃபார்மில் அவ்வளோதான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்தோம்னா நம்ம செக்கில் எடுக்க சொல்லுவாங்க. செக் புக் அப்ளை பண்ணி அதில் எடுக்கிறாப்புல இருக்கும். அதனால் இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய அமௌண்ட் எடுத்து 12,000 12,000 இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் எடுக்கும்பொழுது நமக்கு வார்த்தை கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா இந்த டேஷில் எழுதிக்கலாம். இப்போ நம்ம 5,000 ரூபாய் மட்டும் எழுதியிருக்கோம். 5000 ஒன்லி இந்த டேஷ்லேயே நம்ம ஃபில் பண்ண போதும். இதை விட்டுறலாம், வேறு எழுத தேவையில்லை. இது நம்ம எழுதுறதுக்கான ஒரு டேஷ் போர்டு தான். அது வேறு எதுவும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். இப்போ இங்கே டெபிட் மை அக்கௌண்ட் நம்பர். இப்போ நம்ம யார் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கிறோம். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் எடுக்கிறோம்னா என்னோடய அக்கௌண்ட் நம்பர் தான் எழுத போகிறோம். சாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுதுகிறேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் சும்மா தான் எழுதுகிறேன். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. டபுள் சார்ஜ் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பரை எழுதிக்கங்க. இதை நான் சும்மா தான் எழுதி வச்சுருக்கேன் வீடியோ போடுறதுக்காண்டி. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த அக்கௌண்ட் யாரோட நேமில் இருக்குது, என்னோடய நேமில் இருக்குது. நான் தான் பணம் எடுக்க போகிறேன். அப்போனா என்னோடய நேம் தான் எழுதணும்.
இப்போ வந்து நான் என்னோடய நேம் எழுதிக்கிறேன். இப்போ என்னோடய நேம் நான் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த டேஷில் எவ்வளோ அமௌண்ட்டு, அதாவது வார்த்தை வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. நம்ம 5000 ரூபாய் மட்டும் 5000 ஒன்லி அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் 2 முடிஞ்சிச்சு. 3வது வந்து அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணிட்டோம். 4வது நேம் ஆஃப் ஹோல்டர் நேம். இது நம்மளோட அக்கௌண்ட்டு தான். இது அவங்களோட இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து யாரோட நேமில் இருக்கோ அவங்களோட பேர் வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்னேச்சர் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம சைனை வந்து போட்டிருப்போம் பேங்க்கில். அந்த சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல போடணும். சும்மா வந்து சிம்பிளாக என்னோடய சிக்னேச்சர் நான் போட்டுக்கிறேன். என்னோடய சிக்னேச்சரை போட்டேன். இப்போ உங்களோட கையெழுத்து என்னவோ அதை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் இங்கெல்லாம் சைன் போட்டுருவாங்க. சிக்னேச்சர் ஆஃப் பேயிங் அஃபீஷியல்ன்ற ஒரு இல்லையா, இதில் வந்து நிறைய பேர் இங்கே சிக்னேச்சர் போடுறதுக்கு இங்கே போட்டுருவாங்க. இதெல்லாம் இப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கும். என்னென்ன ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த இதில் எதுவுமே நம்ம டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து அப்படியே திருப்பிக்கங்க. திருப்பின பிறகு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரை மறுபடியும் ஒரு இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபில் பண்ணி உங்களோட சிக்னேச்சரை பேக் சைடு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இவ்வளோ தான் மேட்டர். சிம்பிளான ஒரு மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. பிடிச்சா இது மாதிரி மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா எந்த மாதிரி வீடியோ வேணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.